தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் வாஷிங் மெஷின் வெடிக்கும் நிகழ்வு அதிகரித்து வரக்கூடிய நிலையில் அதனை எவ்வாறு பராமரிக்க வேண்டும் என்று டெக்னீஷியன் சிவஞானம் தரும் தகவல்களை பார்க்கலாம். பாத்ரூமில் வாஷிங் மிஷின் வச்சுருப்பாங்க. அங்கே வந்து கீழே வந்து ஃப்ளோர் சில வந்து ஸ்டாண்டு போட்டு வச்சுருப்பாங்க, சில ஸ்டாண்டு போடாமல் வச்சுருப்பாங்க. இதை வாஷிங் மிஷினோட பாட்டமில் இப்போ என்ன பண்ணால் பாத்ரூமில் இருக்கிற தண்ணி இருக்குது பாருங்கள், அந்த தண்ணி வந்து கீழே பாட்டமில் தான் நமக்கு மோட்டர் இருக்கும், பிசி போர்டு இருக்கும். அதாவது இப்போ ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து மேனுவல் மோட்டர் மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ வந்து எல்லாமே இன்வெர்டர் மாடலும் கொண்டு வந்துட்டாங்க. இன்வெர்டர் மாடல் கொண்டு வந்து அது வந்து பிசி போர்டு சர்க்கியூட்னு சொல்லுவாங்க. அந்த பிசி போர்டு சர்க்கியூட் வந்து இப்போ மழை காலத்தில் இல்லை பாத்ரூமில் இருக்கிற தண்ணி ஏதாவது கொஞ்சம் ஃபுல்லாக மேலே நம்ம வாஷிங் மிஷின் பாட்டம் பட்டுச்சுன்னா அந்த தண்ணி வந்து உள்ளே போகும்போது பிசி போர்டு ஷார்ட் ஆகும்போது உங்களுக்கு ஃபயர் ஆகிற வாய்ப்பு 100% இருக்குது. அதே மாதிரி சில டைம் வந்து அந்த பாத்ரூமுக்குள்ளே எலி அணியில் போய் ஒயர் கடிச்சனா கூட அதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்குது சார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ டாப் லோட் ஃப்ரண்ட் லோட்னு இருப்பாங்க, கேஜ் இருக்கும், 10 kg 7 kg 6 kg வாஷிங் மிஷின் இருக்கும். அந்த வாஷிங் மிஷின் நம்ம குறிப்பிட்ட லோடு தான் நம்ம துணி உள்ளே கொடுக்கணும். அதிக துணி லோடு கொடுக்கும்போது அந்த மோட்டரோட அழுத்து இருக்கும்போது அந்த அழுத்து ஹெவி லோடு சுற்றும் போது என்னன்னா அப்பயே ஃபயர் ஆக நமக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒரு வாஷிங் மிஷினில் வந்து ஒரு 5 கிலோ 6 கிலோ வெயிட்லெஸ் தான் அந்த மோட்டர் டிசைன் பண்ணியிருப்பாங்க. நம்ம 10 கிலோவுக்கு துணி உள்ளே போடும் போது அந்த துணி வந்து சுத்தம் போது உள்ள லோடு சுத்தம் போது பார்த்தீங்கன்னா அப்பயே மோட்டர் வந்து நமக்கு ஃபயர் ஆக 100% வாய்ப்பு இருக்குது சார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.